ஹாய், டே 119 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ எல்லா வீடியோமே ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து 119th மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்த்துருக்கோம். ஸோ என்ன மூவி பார்த்துருக்கோன்னா ஹரிஹர வீரமல்லு ஸோ அப்படின்ற வந்து தெலுங்கு மூவி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்லேயே வந்து பார்த்தோம். ஸோ பவன் கல்யாண் சார் வந்து நடிச்சிருக்காரு. மூவி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வச்சுக்க ஒரு பீரியட் ஃபிலிம். ஸோ மூவி வந்து அவுரங்கசீப் இந்த முகலாயர்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த டைமில் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பீரியடில் நடந்த வந்து ஒரு கதை தான் வந்து இந்த மூவியோட கதை. ஸோ இதில் வந்து என்னென்னா வைரங்களை வந்து அந்த வைர சுரங்கங்கள்லேருந்து வைரங்களை தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த முகலாயர்கள் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க எல்லா வளங்களையுமே வந்து அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க அந்த வைரங்களை வந்து ஒரு நாட்டிலையும் எடுக்கிற வைரங்கள் எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன வைரங்கள் எல்லாம் வந்து அந்த ஆட்சி புரிகிற மன்னர்கள்கிட்டே கொடுத்துறாங்க, அந்த ஆல்ரெடி இருக்க மன்னர்கள்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஒரு அளவு வச்சுருக்காங்க, 10 அளவு 15 அளவுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வர வைரத்தெல்லாம் ஸோ இவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து அந்த மன்னர்களே எடுத்துகிட்டு வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட உத்தரவு. ஸோ இது வந்து இந்த அங்கே ஆட்சி புரிகிற சிறு மன்னர்கள் இப்போ இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மன்னர்கள்லாம் வந்து ஸோ இவங்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு அடிப்பணியாதவங்களெல்லாம் ஸோ அடிமைகள் ஆக்கிடுறாங்க, ஒன்று கொண்டுடுறாங்க, இல்லை வந்து அந்த நாட்டை வந்து அடிமையாக்கிடுறாங்க. அந்த அரசர்களை வந்து அடிமையாக வந்து இவங்க பிடிச்சிட்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அவுரங்கசீப்ன்றவர் வந்து ஸோ வந்து மதத்தையுமே வந்து அவர் வந்து இப்போ இங்கே இந்து மதம் இருக்குது. ஸோ இவர் வந்து அந்த இஸ்லாமிய மதத்தை வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி இஸ்லாமிய மதத்துக்கு வந்து அவங்கள மாற்றுற மாதிரி வந்து முயற்சிகளில் ஈடுபடுறாரு. ஸோ இப்போ அவர் வந்து இங்கே ஆட்சி புரியறதுனால ஸோ இங்கே இந்து மதத்தில் யாரும் வழிபடக்கூடாது. ஸோ அவங்க இந்து மதத்தை வழிபடுறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதும் ஸோ அவங்கள வந்து இந்த மதத்துக்கு மாறினவங்கள எந்த பிரச்சனையும் இல்லாமல் விட்டுடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஹீரோ வந்து இதில் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஸோ இந்த வைரங்கள் எல்லாம் அந்த பெரிய அளவு வைரங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மன்னர்களுக்கு வந்து இதை போய் வந்து அங்கே இவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நடுவில் வந்து இவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா இந்த மன்னர்களுக்கு இவங்க வைரங்களை எடுத்து அனுப்பும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த வைரங்கள்லாம் திருடிட்டு போயிடுவார். ஸோ இவர் திருடிட்டு போன வைரத்தை திருப்பவும் வந்து அந்த மன்னர்களே வந்து வாங்கிக்குவாங்க இவர்கிட்டேருந்து. ஸோ இவங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஸோ ஒரு கனெக்ஷனில் இருப்பாங்க. அவர் அந்த வைரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி வாங்கிக்குவார். ஸோ ஒரு சின்ன கமிஷன் மாதிரி வந்து அதை வாங்கிக்குவார். இந்த வேலை தான் வந்து அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் எப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்க இடத்துலையும் அந்த வைரத்தை திருடுவார். ஸோ எப்படிப்பட்ட இடத்துலையும் வந்து இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கதை. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸோ இவர் வந்து இன்னொரு அரசருக்கு இதே மாதிரி ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்க போகும்போது ஸோ இவர் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கோஹினூர் வைரத்தை வந்து எடுக்க சொல்லி இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா அவர் அந்த அவுரங்கசீப் இருக்கார் இல்லை, அவரோட அந்த மெயின் கோட்டையோட இதில் இருக்குது. அந்த கோட்டையோட உச்சியில் தான் வந்து அந்த வைரம் இருக்குது. அண்ட் வந்து இவர் அந்த வைரத்தை எப்படியாச்சும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவரை வந்து ஒரு கட்டாயத்தில் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இவர் வந்து அவரோட டீமோட அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக போகிற வழியில் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து கதையாகவே இருக்குது. ஸோ மூவி வந்து ஒரு நல்ல கதை பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ஷனுமே வந்து மூவியில் இருக்குது. பட் இந்த மூவி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாவோ இல்லை வந்து ஒரு த்ரில்லர் மூவி மாதிரியோ இல்லை கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவோ எடுக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஒரு மசாலா மூவியாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் வரைக்கும் போனாங்கன்றது தெரியல. இப்போவே வந்து ஒரு ஹீரோ வில்லன் மாதிரி வச்சு அதை அப்படியே முடிச்சிருக்கலாம். ஸோ எல்லா சீனுமே வந்து அப்படி தான். ஹீரோக்கு வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கொடுக்குறது, அவருக்கு வந்து கொஞ்சம் பில்டப் சீன்ஸ் வைக்கிறது. ஸோ எல்லா சீன்லேயுமே வந்து ஹீரோவை பில்டப்பாக பேசுகிறது. ஸோ அவருக்கு ஒரு ஆக்ஷனுக்குமே ஒரு ஸ்லோ மோஷன் வைக்கிறது. அந்த மாதிரி தான் வந்து மூவி ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. ஸோ அவர் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி, அவர் வந்தாலே முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஹீரோ வந்தாலே ஒரு வேலையை முடிச்சிடுவார். இப்போ உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிற ஒரு மன்னர்கிட்ட வந்து ஒரு வைரத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ அது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும், எப்படி அவங்க போய் எடுப்பாங்க, ஸோ மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பதட்டம் இருந்தால் தான் அந்த சீன் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஹீரோ அதில் வந்து என்ன பண்ணுறாருன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு சொல்லிடுறாங்க ஹீரோவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவரை தொடக்கூட முடியாதுன்ற மாதிரி வந்து சீனை வச்சுருக்காங்க. அவருமே வந்து ரொம்ப கேஷுவலாக பிக்னிக் போகிற மாதிரி தான் வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ நடுவில் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க இன்டர்வலுக்கு முன்னாடியே. அண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக்கும் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி போகுது.
ஸோ அப்படி தான் மூவி போகுது. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபீலிங்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய வந்து க்ரீன் ஸ்க்ரீன்லேயும் கிராஃபிக்ஸ்லையுமே காட்டுறாங்க. ஏதாவது 1-2 சீன் மட்டும் தான் வந்து லைவ் லொக்கேஷனில் வந்து காட்டுறாங்க. அந்த ஃப்ளாட்டாக இருக்க இடம் வந்து லைவ் லொக்கேஷன் காட்டுறாங்க. ஒரு மலையோ இல்லை வந்து இவங்க போகிற இடமோ வந்து காட்டணுன்னா உடனே வந்து க்ரீன் ஸ்க்ரீனும் அந்த சிஜிலையுமே வந்து காட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோக்கு ஸ்லோ மோஷன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு மூவி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல கதை, நல்ல கான்செப்ட், கொஞ்சம் ஒரு ரியலாக பண்ணியிருந்தா ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக இல்லைனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தால் பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க அந்த ஹீரோவை இது பில்டப் பண்ணுறதுலேயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கதையில் பெருசாக வந்து அந்த ஒரு இல்லை ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு கதை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ரேட் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 119 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஹரிஹர வீரமல்லு, ஃபீனிக்ஸில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 11:20 AM.